அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கொள்ளை அழகு கொண்டவங்க. என் குலம் காக்கும் ஆண்டவரே, கூப்பிட்டதும் வருபவரே, எனக்காக இந்த உலகத்தில் உன்னை தவிர யாரை சொல்வேன். ஒரு மனிதனுக்கு மூச்சு காத்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு முருகருடைய வேண்டுதல் முக்கியங்க. முருகனை வேண்டுனாதான் பல இன்னல்கள் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அப்பத்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்குங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களை பார்த்தா நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது. நாங்கள் எப்படிமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க. அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம், இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க இயற்கையாகவே புத்திசாலிகளாகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் இருக்காங்க. இவங்க மற்றவர்களை தங்களை போல கருதுறாங்க. ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கறதில்ல. அனைவரிடமும் சமமாக பழகும் குணம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. இவங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவங்க. தெளிவான சிந்தனையுடன் எந்த வேலையையும் முடிக்கும் ஆற்றல் உடையவங்க. எந்த விதமான உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டாங்க. கன்னிராசிக்காரங்க பிரச்சனைகளை தீர்ப்பதில் திறமையானவங்க. மற்ற ராசிக்காரங்க 1 மணி நேரம் யோசித்து தீர்வு காண முடியாத ஒரு வேலையை கூட இவங்க ஒரு நொடியில் தீர்க்கும் திறன் படைத்தவங்க. எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் சமாளித்து அதிலிருந்து வெளியே வரும் வழியை திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவர்களுக்காக வேலை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. ஆனால் இவங்க தங்களுக்கு என்று வரும் விஷயங்களில் தாமதம் செய்வாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் எப்போதுமே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அவர்களிடம் ஏற்கனவே இருக்கும். மற்றவர்களுக்காக அதிகமாக சிந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும். கன்னிராசிக்காரங்க பொதுவாக பண விஷயத்தில் கஞ்சத்தனமாக இருந்தாலும் மற்றவர்களுக்காக தாராளமாக செலவு செய்வாங்க. இவங்க கடனாளியாக இருந்தாலும் வெளியில்
கொடுத்த பணம் அதிகமாக இருக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பதில் தயக்கம் காட்டுவாங்க. அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கன்னிராசி பெண்கள் வீட்டு நிர்வாகத்தை கையில் எடுத்தால் செலவுகளை கவனமாக திட்டமிடணுங்க. இந்த வருடம் முடியும் வரை கன்னிராசிக்காரங்க கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வந்திருந்தாலும் இனி வரும் நாட்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்புவார். இந்த மாதம் இறுதி வரை அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி 2026 ஒரு சிறப்பான ஆண்டாக தொடங்கப் போகுது. கன்னிராசியின் அதிபதியான புதன் சுக்கிரனுடன் தனஸ்தானத்தில் சேர்ந்திருப்பதால் சுக்கிர யோகம் உருவாகுது. இது சிலருக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி நல்ல பலன்களை கொடுக்கும். கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பாதைகள் புலப்படும். புதிய பயணங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. கடன் சுமை குறையும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதாக வந்து சேரும். குரு பகவான் சகாயஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சிறப்பான யோகங்கள் உண்டாகும். புதன் சுக்கிரன் குரு ஆகிய 3 மங்கள கிரகங்களும் கன்னிராசிக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. கன்னிராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் நடக்க போவதை உணர வேண்டும். இவங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. திருமண முயற்சிகள் கைகூடும். கடமையை சரிவர செய்து புகழ் பெறுவாங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகும். இடம் மற்றும் பூமி வாங்கும் முயற்சிகள் கைகூடும். விருச்சிகம் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால சகோதர ஒற்றுமை பலப்படும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். சுக்கிர மங்கள யோகம் இருக்கிறதுனால வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதார நிலை சீராகும். செவ்வாய் தனுசில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வருமானம் பல வழிகளில் வந்தாலும் தடைகள் இருக்கலாம். வேலையை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க கூடாது. புதன் விருச்சிகம் ராசியில் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் மறையும். வேலை செய்யும் இடங்களில் சலுகைகள் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் பொறுப்புகள் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கும். பெண்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நிலையான வருமானம் கிடைக்கும். வீண் அலைச்சல் மற்றும் செலவுகள் இருக்காது. எடுத்த காரியத்தை தங்குதடையின்றி செய்து முடிப்பீங்க. மனக்கலவை நீங்கும். கோர்ட்டு வழக்குகள் சாதகமாக முடியும். வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். கூட வேலை செய்பவர்களிடம் பேசும்போது கவனமாக இருங்க. குடும்பத்தில் வீண் பழி சுமத்தப்படலாம். அதை பெரிதாக நினைக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களுக்கு தேவையில்லாத சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கும். கன்னிராசிக்காரங்க சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு மற்றவர்களால் பயன்படுத்தப்படுகிறார்கள். எந்த இடங்களில் வேண்டாம் என்று சொல்ல முடியுமோ அங்கு தயங்காமல் சொல்லுங்க. எது சரி எது தவறு என்று ஒரே நொடியில் கண்டுபிடித்து சரியான முடிவை எடுங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க. விளையாட்டுக்களில் திறமைகள் வெளிப்படும். உறவினர்களிடம் இருந்த சண்டை சச்சரவுகளை பொறுமையாக அணுகி சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவீங்க. வருமானம் அதிகரிக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. கன்னிராசி ஆண்கள் மனைவி மற்றும் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவார்கள். பெண்கள் கணவர் மற்றும் பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவார்கள். வெளிநாட்டில் வேலைக்கு போக ஆசைப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்புக்கை கைகூடு வரும். நண்பர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமான காரியங்கள் ஒருவரின் உதவியோடு நடத்த முடியும். வேலை செய்யும் இடங்களில் அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் கவனமாக கையாளுங்க. அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய நண்பர்களின் உதவியால் நன்மைகள் நடக்கும். எதிர்ப்புகளை தாண்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. குடும்ப பெண்களின் ஆசைகள் நிறைவேறும். கணவன் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மகிழ்ச்சி பல வழிகளில் வளர்ச்சியை கொடுக்கும். வெளிவட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. திருமண முயற்சிகள் கைகூடும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்துகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் சரியாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். வேலையில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. உயரதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அனுகூலமான நாட்களாக இந்த நாட்களெல்லாம் இருக்க போகுதுங்க.
அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்துடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நினைத்த வேலையை நினைத்தபடியே செய்து முடிப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உங்களுடைய சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்களாக இருக்க போகுது. சனி மற்றும் ராகு புதிய பாதையை காட்டுவாங்க. நெருக்கடிகள் விலகும். வியாபாரம் மற்றும் தொழிலில் போட்டியாளர்கள் விலகுவாங்க. கோர்ட் வழக்குகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலை கிடைக்கும் போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மை தரக்கூடியவையாக இருக்கும். செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வெற்றியை கொடுப்பார். புது இடம் வீடு வாங்கும் கனவெல்லாம் நனவாகுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்கள் வாழ்க்கையே அருமையான அற்புதமான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரங்க நவகிரகங்களை வணங்கி வழிபாடு செய்ய கஷ்டங்கள் நீங்கும். பெருமாள் வழிபாடு புதன்கிழமை விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. புதன்கிழமைகளில் பச்சை வஸ்திரம் சாற்றி புதன் பகவானை வழிபடலாங்க. கன்னிராசிக்காரங்க தங்களையே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அதிசய காலமாக இனி வரும் நாட்கள் இருக்கும். இது ஒரு புது பிறவி போல ஒவ்வொரு முயற்சியும் அடித்தளமாக மாறும். நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த வெளிச்சம் இப்போது உங்கள் முன்னால் வந்து நிற்குது. புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் பலம் பெறுகிறார். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கிடைக்கும். நீங்கள் கால் வைக்கக்கூடிய இடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியன் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வருகிறார். சனி பகவான் தாமதங்களுக்கு பொறுப்பேற்று விலகுகிறார். குருபலம் குழந்தை செல்வம் மன அமைதியை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமைகளில் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள். பச்சை பயிரை தானமாக கொடுங்கள். புதன் பகவானை போற்றி 21 முறை எழுதுங்கள். வெள்ளிக்கிழமை லட்சுமி குபேர பூஜை செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் கருப்புளுந்து தானம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. தெய்வானை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தீபம் ஏத்துங்கள். வீட்டில் வடக்கு திசையில் கண்ணாடி வையுங்கள். தினமும் அதிகாலையில் விஷ்ணு பகவானை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க.
குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம் உடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காரு. பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்க போகுது. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிசுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க. மீன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை
தென்மேற்கு வடகிழக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 8ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு பச்சை நிறங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லை. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.